ஹாய் நண்பா, ஜொமேட்டோவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து ரெக்கவரிங் டெபாசிட்னு ஒன்று. இது ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஜொமேட்டோ ஓட்டுற தெரிஞ்சவங்க ஓகே, தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பீங்க. இது நம்ம ஃப்யூச்சரில் நமக்கு கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி வரும். இப்போ நம்ம சேர்த்த வச்சோன்னு வைங்களேன், அந்த ஃப்யூச்சரில் அந்த அமௌண்ட் நம்ம எப்போ வேணால் எடுத்துக்கலாம். பட் இதுக்குன்னு ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது. நம்ம முன்ன பின்ன தெரியாதவங்கள போய் டெபாசிட் பண்ணுறதுக்கு அது உண்மையாக பொய்யாங்கிறது நம்ம ஜொமேட்டோவில் ஓட்டுறோம். ஸோ 100% ட்ரஸ்டபுள் தான், நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாம். இது என்னென்னா மினிமம் அமௌண்ட் 100 ரூபாலேருந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு 5000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அது வந்து 33 மாதத்துக்கு டென்யூர் அமௌண்ட். ஆனால் 5000 தான் மாதம் பண்ணணும். அப்படி பண்ண உங்களுக்கு 33 மாதம் முடிஞ்சு 23 அக்டோபர் 2028 அப்போ கைக்கு வர்ற அமௌண்ட் 1,84,747 ரூபா. இதில் 18 மாதமும் இருக்குது, 12 மாதமும் இருக்குது. மினிமம் அமௌண்ட் ஸ்டார்டிங் 100 ரூபாலேருந்து நீங்கள் பண்ணலாம். இப்போ 100 ரூபா நீங்கள் பண்ணுறீங்கன்னா 33 மாதம் கழிச்சு 1,244 ரூபா. இதில் நீங்கள் இதில் எனக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணதெல்லாம் வேண்டாம், எனக்கு வந்து நான் பண்ண வரைக்கும் என்னோடய அமௌண்ட் ரிட்டர்ன் வேணாலும் நீங்கள் எப்போ வேணால் அதை எடுத்துக்கலாம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இன்ட்ரெஸ்ட் வராது, நீங்கள் போட்ட அமௌண்ட்டு மட்டும்தான் ரிட்டர்ன் வரும். எனக்கு தெரிஞ்சு இதில் நீங்கள் அவ்வளோ கூட வேண்டாம், ஒரு 2 ரூபா நீங்கள் மாதம் சேர்த்து வச்சிங்கனாலும் 24,000 ரூபா வருது. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் 5 ரூபா பண்ணிங்கனாலே கண்டிப்பாக ஒரு பெரிய அமௌண்ட் நமக்கு ரிட்டர்ன் வருதில்ல. ஸோ அதை யோசிச்சு பாருங்கள். இன்ட்ரெஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூரியவர்தன் பேங்க்கு அதுலேயே 8.25 இருக்குது 18 மாதத்துக்கு. ஸோ இது நீங்களாக செலக்ட் பண்ணுறதா அமௌண்ட்டு, டென்யூர் பீரியடு, மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் தான். அதிலே கொடுத்துருப்பா. நீங்கள் ஜொமேட்டோ விட்டு போனாலும் you can withdraw your money anytime and your funds will be remain safe and easily accessible through the Zomato delivery app. If the second investment FD or SP, if the maturity amount RD is greater than 90,000, if the tenure of the RD is greater than 1 year. ஆனால் நீங்கள் கரெக்டாக கட்டணும். இடையில 2 மாதம் கட்டல அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிரும். அப்புறம் நீங்கள் பிரான்ச்சை விசிட் பண்ணி தான் மறுபடியும் பே பண்ணுற மாதிரி வரும். இதில் ஒரு டைம் கட்டிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு அசால்ட்டாலாம் இருக்காதிங்க நண்பா. கட்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கரெக்டாக அந்த டேட்டில் இன்றைக்கி 2ஆம் தேதி கட்டுறீங்களா, அடுத்த மாதம் 2ஆம் தேதி கரெக்டாக கட்டிடணும். அசால்ட்டாக இருந்தீங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு சிக்கல் இருக்குது. ஸோ அசால்ட் இருக்கக்கூடாது. FD RDங்கிறது அசால்ட்டு கிடையாது. நல்லா படிச்சுக்கோங்க. பேமெண்ட் கேன் பி மேட் UPI ஆட்டோபே ஆட்டோபே மூலிமாவும் இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த இதில் போய் இன்வெஸ்ட் ஆயிரும். இஃப் யூ மிஸ் 3 பேமெண்ட் இன் இயரோ யுவர் RD வில் பி க்ளோஸ்டு ஆட்டோமேட்டிக்லி. நல்லா சொன்னல, 3 டைம் நீங்கள் கட்டலினாலும் அது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிரும். ஏதாச்சும் நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா 1% பெனால்ட்டியும் வரும். யூ நீட் டு பே வித்தின் 3 months ஆஃப் யுவர் லாஸ்ட் பேமெண்ட். த எக்ஸ்ட்ரா சார்ஜ் வில் பி டேக்கன் யுவர் க்ளோஸ் RD when it's ends. ஸோ ரிஸ்க் இருக்குது நண்பா. ஸோ அதையும் பார்த்துக்கிட்டு கவனமாக RDயில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது வந்து 5 ரூபா மாதம் நம்ம இதில் போட்டு வச்சோம்னா ஃப்யூச்சரில் நமக்கு ஹெல்ப்பாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இதை தெளிவாக படிச்சுட்டு அப்புறம் ஒன்றும் படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, மிஸ் பண்ணாமல் கட்டணும். கட்டுற அமௌண்ட்டு கவனமாக இருந்துக்கோங்க, அதுதான் முக்கியம் ரொம்பவே. ஓகேவா நண்பா, புரிஞ்சுதா? ஆனால் யூஸ்ஃபுல் தான் நண்பா.